வணக்கம். நம்ம ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸில் வந்து நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி 3. ப்ராப்பர்ட்டி 3 என்னென்னா, ஒரு நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துப்போம். ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இந்த நம்பரில் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா, ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எண்டிங்கில் இருந்துச்சுன்னா இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நெவர் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் 10 ஸ்கொயர்னா இப்போ என்ன வருது? 10 × 10 100 வருதா? அப்போ இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுவே 3 0 இருந்தால் ஈக்குவலாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேவா? 10 ஸ்கொயருங்கிறப்போ 10 × 10 தான் வரும். அப்போ 1000 வந்து ஈக்குவலாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ 1000 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த எக்ஸாம்பிளை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம். என்னென்னா, ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், எந்த நம்பருக்கு எண்டிங்கில் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3 5 7 அதே போல் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எதுவாக இருக்காது? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இதில் இந்த நம்பர்ஸ்லாம் ஒன்று ஆட் நம்பர்ஸாக இருக்கும், ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். ஆட் நம்பர்ஸ்லாம் எது? 1 3 5 7 9. ஈவன் நம்பர்ஸ்லாம் 2 4 6 8 10. ஸோ இப்போ இங்கே வர ஆன்சர் பாருங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஆட் நம்பர் தான் வரும். ஈவன் நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ ஈவன்ஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஈவன் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆட் நம்பர் தான் வரும். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் 21 ஸ்கொயர்னா 21 × 21 441. ஓகேவா? ஸோ ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஈவன் நம்பர் தான் வரும். ஸ்கொயர் பண்ணால் ஈவன் நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஸ்கொயர் 20 × 20 400. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ அந்த என்ன ஃபார்முலானா 2n - 1 ஆர் 2n. இந்த ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே 1 டிஜிட் நம்பர், 1 டிஜிட் நம்பர் எது? இதுலேருந்து இது வரைக்கும் 1 டிஜிட் நம்பர். ஸோ 1 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் இங்கே இது 3 என்ன வந்திருக்கு? 1 டிஜிட் நம்பர். ஓகேவா? ரிமைனிங்லாம் என்ன வந்திருக்கு? 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 1 டிஜிட் நம்பர், ஸோ n = 1 டிஜிட் நம்பரை எடுத்தீங்கன்னா வர ஆன்சரும் ஒரு 1 டிஜிட் நம்பராக இருக்கும், இல்லாட்டி 2 டிஜிட்ஸ் நம்பராக இருக்கும். இந்த எண்ணை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2n - 1. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2n 2 1s are 2, 2 - 1 1. ஸோ இந்த ஃபார்முலா படி n = 1 டிஜிட்டாக இருந்தால் ஆன்சரும் 1 டிஜிட். ஸோ இந்த ஃபார்முலா படி என்ன வரும்? 2 × n பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இது என்ன வரும்? 2. அப்போ ஆன்சர் வந்து 2 டிஜிட்டில் வருது. அதே போல் n = 2ன்னு 2 டிஜிட்டில் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து எதில் வரும்? ஆன்சர் வந்து 2 2s are 4, 4 - 1 3, 2 2s are 4, 3 ஆர் 4 டிஜிட் நம்பராக தான் வரும். ஓகேவா? இதுதான் ப்ராப்பர்ட்டி 5. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் 9 0. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ல எல்லாம் எண்டாக இருந்தால் அது என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எல்லா நம்பருமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எண்டிங் வித் 5னா இது என்னது? 25 வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுவே பாருங்க 45 எடுங்க. இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா எண்டிங்கில் இந்த நம்பர் இருக்கணுமே தவிர இது எண்டிங்காக இருக்கிற எல்லா நம்பருமே நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த நோட். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட், ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.